தமிழஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். தாவேக அரசு அமைந்து 100 நாட்களை தொட்டிருக்கிறது. இந்த 100 நாள்ல அவர்களுடைய சாதனைகளாக அவர்கள் கொண்டாடுகிற விஷயங்கள்ல உண்மையிலேயே தாவேக அரசாங்கத்தினுடைய 100 நாள் மக்களுக்கு சாதனையான நிகழ்வாக இருக்கிறதா அல்லது வேதனையான நிகழ்வாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சப்பு விஜயனுடைய 100 நாள் சாதனை அல்லது தாவேக அரசாங்கத்தினுடைய 100 நாள் நிகழ்வு, இதற்கு முந்தைய அரசாங்கமாக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய 100 நாள், இது ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள், மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த 2 பேரும் கொடுத்தாங்க. ஸ்டாலின் என்ன கொடுத்தார், சொன்னார், வாக்குறுதியை என்ன நிறைவேற்றினாரு, நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சர் சப்பு விஜய் என்ன வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்தில் கொடுத்தாரு, எதையெல்லாம் நிறைவேற்றினார். இந்த 100 நாள்ல நாம் பார்த்த வகையில சட்டம் ஒழுங்கு அப்படின்றது தான் மிக பிரதானமாக முக்கியமாக குறிப்பிடுக்க வேண்டிய விஷயம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிலைமை, மிக மோசமான நிலைமை. தரங்கட்ட ஒரு ஆட்சி கூட இவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கை சந்தித்திருக்கார். தினம் தினம் படுகொலைகள், தினம் தினம் ஆபாச அர்ச்சனைகள், தினம் தினம் அவதூறு விஷயங்கள், தினம் தினம் பாலியல் புகார்கள், பாலியல் வன்கொடுமைகள், அது குறிப்பாக தாவேகாவினர் மீதே தாவேகாவினர் சொல்லுகிற புகார்கள், இதெல்லாம் இந்த 100 நாள் சாதனையாக தாவேக அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சர்டிபிகேட், சான்றிதழ்கள். சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன டேட்டா மட்டும் பார்த்துட்டு அடுத்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக திமுகவுடைய 100 நாள், அதாவது 2021 அவங்களுடைய 100 நாள் அந்த சாதனையில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்ப சூழ்நிலை அவங்க பதவிக்கு வரும்போது கொரோனாவுடைய பெருந்தொற்று 2ஆம் கட்ட அலை அப்போ இருந்த நேரத்தில் தான் உள்ளே வந்தாங்க. அவங்க வரும்போது உடனடியாக அவங்க சொன்ன விஷயம், வாக்குறுதியில் என்ன சொன்னார்னா, வந்த உடனே எல்லாருக்கும் 4000 ரூபாய், ரேஷன் கார்டுகளுக்கு 4000 ரூபாய் தருவேனாரு. அதை உடனடியாக அதை விடுவிச்சாரு. உடனடியாக நிவாரண நிர்வாக மாற்றம், நிவாரணம் வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தொழில் முதலீட்டு தொடர்ச்சி அப்படின்னு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வேலையை அவங்க தொடர்ந்தாங்க. பல நாடுகள்லேருந்து இங்கே ஆட்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. பல எம்ஓயூக்கள் சைன் பண்ணப்பட்டது. வெறும் எம்ஓயூ சைன் பண்ணி அப்படியே விடலை, அதெல்லாம் தொழில் முதலீடுகளாக மாறுவதற்கு, கம்பெனிகள் இங்கே உருவாவதற்கான பல வேலைகளை தொடர்ந்தார்கள். அதெல்லாம் அந்த 100 நாளுக்குள்ள பல விஷயங்கள் நடந்த ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 நாளோடு இல்லாமல் நீண்ட கால செயல்பாடுகளில் அந்த 100 நாளுக்குள்ள பல விஷயங்களை அவங்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்னா, திமுக என்பது அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி என்பதனால அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக அந்த 100 நாளுக்குள்ள அவங்க சொன்ன விஷயத்த செய்ய முடிஞ்சுது. மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த 100 நாளுக்குள்ள அவரால் அதை நிறைவேற்ற முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு 12 ஓராண்டுக்கு பிறகுதான் அந்த விஷயங்கள் வந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே பல விஷயங்களை, பாலுக்கு விலை குறைச்சது, லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சது, அப்புறம் பல விஷயங்கள்ல அவங்க செய்த நடவடிக்கைகள், அப்புறம் ஒரு திட்டத்தையும் அறிவிச்சுட்டு அதனுடைய செயல்பாடுகள், பள்ளிகளில் ஏற்பட்ட விஷயம், காலை உணவு திட்டம் அப்படின்னு ஏராளமான விஷயங்களை படிப்படியாக திமுக அரசாங்கம் ஏராளமான திட்டங்களை செய்தது. ஆனால் அதே இப்போ இவங்க நம்ம விஜயனுடைய 100 நாள், முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய 100 நாள் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அவர் சொன்ன வாக்குறுதிகள் மகளிருக்கு 2500 ரூபா தரேனாரு, 6 சிலிண்டர் தரேனாரு, வீட்டில் இருக்கிற படித்த இளைஞர்கள் 4000 ரூபாய் தரேனாரு, அப்புறம் ஒரு 15000 ரூபா குடும்பத்துக்கு தரேன் அப்படின்னாரு, அப்புறம் 3000 ரூபாய் தருவேன்னு ஒரு ஓய்வு பெற்றவர் வயதானவர்களுக்கான ஆதரவற்றவருக்கு 3000 ரூபாய் அப்படின்னு பல விஷயங்களை வாய்க்கு வந்தாலும் அள்ளி விட்டார். மீனவருக்கு மீன்பிடி தடை காலத்தில் 20000 தரேன்னு சொன்னது அப்படின்னு ஏராளமான விஷயங்களை அள்ளி விட்டார். ஆனால் இந்த 100 நாளில் அது எதுவுமே நடக்கலை. 200 யூனிட் தரேன்னு சொன்னது, அது கையெழுத்து போட்டார். 200 யூனிட் ஆன இன்றைக்கு மின்வெட்டு தொடங்கி முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் மின்வெட்டு எல்லா இடங்களையும் இருக்குது. ஆனால் மின்சார கட்டணம் என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு ஏறி போச்சு. பல இடங்களில் 4-5 மடங்கு ஏறி கடுமையான மக்கள் வேதனையில் இருக்காங்க. யாருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக இருப்பதாக தெரியவே இல்லை. அது பூரா பொய். சுட்ட வடையிலே பெரிய வடை அது. அதை விட பெரிய வடை என்ன அப்படின்னா, 100 நாளுக்குள்ளாக நாங்கள் 1 லட்சம் கோடி நாங்கள் முதலீட்டுகளை ஈர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னது. அதுக்கு முன்னாடியே சாம்பிளாக ஒரு சின்ன ட்ரெய்லர் விட்டு பார்த்தாங்க. அது என்ன ட்ரெய்லர்னா, சட்டமன்றத்தில் 15000 கோடி வந்து விட்டதுன்னு 100 நாளுக்குள்ளாக 15000 கோடி ட்ரெஷரிக்கு வந்துருச்சுன்னு நம்முடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியலையா? உருட்டுக்கட்டை அமைச்சர் மரிய வில்சன்
ஒரு வார்த்தையை சொன்னாரு. தங்கம் தென்னரசு முன்னாள் நிதியமைச்சர் எந்திரிச்சு எந்த வகையில வந்ததுன்னு கேட்ட உடனே, இல்ல நான் வந்து வரும்னு சொன்னேன், ஆன் தி வே அப்படின்னாரு. அது எப்படின்னா, என் ஆடு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க வந்த பிறகு, எப்படி திருடு போயிடுச்சு கரெக்டா சொல்லு, யார் எடுத்துட்டு போனா கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்டா, இல்லைங்க ஆடு திருடு போன மாதிரி நான் கனவு கண்டேங்கன்ட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல வந்துருச்சுன்னு சொன்னார் 15,000 கோடி. கேள்வி எதிர்கேள்வி வந்தோடனே இல்லைன்னு மறுத்துட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ 100 நாளுக்குள்ளாக நாங்கள் 1 லட்சம் கோடியை ஈர்த்து விட்டோம் முதலீட்டாளர்கள் கிட்டந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓயு 97 எம்ஓயு போட்டுட்டு ஒரு 67,000 கோடிக்கான எம்ஓயு மட்டும் தான் போடப்பட்டது. அதுல 7,000 கோடிக்கான வெறும் அது மட்டும்தான் நிர்வாக விஷயமாக கம்பெனியா உருவாயிருக்கு அல்லது அடிக்கல் நாட்டு விஷயத்துல இருக்குங்களா நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. இதுல 1 லட்சம் கோடின்றது மிகப்பெரிய மெகா சைஸ் வடை. சின்ன வடை என்னன்னா, நம்ம 15,000 கோடி கஜானாக்கு வந்துருச்சுன்னு சொன்ன அந்த வடை. ஸோ வடை சுடுவதில் மன்னர்களாக இருந்தாங்க. வாக்குறுதிகள் 100 நாள்ல எதுவுமே நிறைவேறல. சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு அறிவிச்சாரு, அதனால் எந்த பலனும் இல்லை. பெயர் அளவுல போலீஸ்காரர்களுக்கு, பெண் போலீஸாருக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுருக்காரு, வேற ஒரு கலர்ல ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு பேர் போட்ட ஒரு புதிய உடை கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு வாகனங்கள் வாங்குவதற்கு அரசு கஜானால காசை செலவு பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு எந்த பவரும் கிடையாது. அது இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான், ஏற்கனவே இருந்தது மேல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார். அதே போல திமுகவுடைய பல திட்டங்கள் இன்றும் செயல்பாட்டில் இருக்கு. அது எல்லாவற்றையும் மடை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிற வேலையை மிக தெளிவாக இந்த அரசாங்கம் செய்கிறது. ஏற்கனவே வந்து இங்க வந்து திமுகவை தீய சக்தி, மோசமான சக்தி, மக்களை கொள்ளடிக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற விஜய் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல கடந்த ஆட்சியில கல்வித்துறையில அவங்க செய்த சாதனைகள் மிக ஏராளம். கல்வித்துறையில நாங்க மிக ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் இருக்கு, நவோதயா பள்ளிகள்லாம் தேவையில்லைன்னு ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்ணும்போது திமுக அரசை புகழ்ந்து தள்ளி இருக்கிறது தாவேக அரசாங்கம். அப்ப அங்க போய் திமுக அரசாங்கத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிற, இரட்டை வடம் போடுகிற விஜயனுடைய அரசாங்கத்தினுடைய 100 நாள் என்பது மிக வேதனையான நாட்களாக கடந்திருக்கிறது. எந்த பலனும் மக்களுக்கு ஏற்படவே இல்லை. 100 நாள்ல நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் வாங்க முடியல. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணையை திறப்பதற்கான எந்த நடவடிக்கைகளை தண்ணி இல்லை, திறக்கல. எல்லா அணைகளும் நீர் வறண்டு போயிருக்கு. சமீபத்தில் நான் வந்து இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு அணைக்கு போயிருந்தேன். நாங்க வேற ஒரு வேலையா போயிருந்தேன். அங்க நண்பர்கள் வந்து இங்க ஒரு அருவி ஒன்று இருக்கு, அந்த அருவிக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. நான் போன நேரம் அங்கே அந்த அருவியில் தண்ணியே இல்லை சுத்தமாக. ஏன்னா மழை பெஞ்சாதான் தண்ணி வரும் அப்படின்னாங்க. அது அவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடா. அந்த அருவியை பார்த்தாலே தெரியுது, அது காஞ்சி போய் எதுவுமே இல்லை சுத்தமா. ஆக இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரிதான் தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்கள்ல நீர் வரத்து இல்லாம அருவியை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களும் அதை நம்பி, அருவி நீரை நம்பி விவசாயம் பட்டு போயிருக்கிறதும் நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. கடைமடை வரைக்கும் விவசாயம் சுத்தமா பட்டு போச்சு. ஸோ இதெல்லாம் இந்த 100 நாள் சாதனைக்குள்ளாக ஒளிந்திருக்கிற விஷயம். 100 நாள்ல இவங்க பண்ண விஷயங்கள்ல ஒண்ணு கூட நல்ல விஷயமா இல்லையா அப்படின்னு சொன்னா, அவர்கள் வளர்ந்து கொண்டார்கள், அவருடைய பேரை பெருமை பீத்திக்கிட்டாங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தன்னை விளம்பரம், ஒரு பைசா மக்கள் காசு எடுக்க மாட்டேன்னு மார்த்தட்டி கொண்ட நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் இன்னைக்கு திருமண பக்கமெல்லாம் அவருடைய விளம்பர பதாகை வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் அவருடைய போர்டு சிரிச்சுக்கிட்டே 200 யூனிட் இலவசம், அப்புறம் அந்த பணம் கொடுத்தேன், இந்த காசு கொடுக்குறேன்னு சொன்னேன், அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லி இவங்க செய்யாத சாதனை, வாக்குறுதிகளா விட்ட வாயில சுட்ட வடை, இதெல்லாம் சாதனைகளாக விளம்பரம் போடு மாட்டிக்கிட்டாங்க. இது மட்டும்தான் இவர்கள் செய்த சாதனை. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அலுவலகத்தை செக்ரட்டேரியட்ல இருந்து பல கோடி ரூபாய் செலவுல பக்கத்துல கவிஞர் நாமக்கல் மாளிகையில மாத்திக்கிட்ட, அதற்காக டெண்டர் விட்ட விஷயம். இங்க இருந்து உட்கார்ந்து ஆட்சி நடத்த முடியாதான், கடலை பார்த்துக்கிட்டே ஆட்சி நடத்த தான் பண்ண முடியும். 10வது மாடி யாரும் ஆக்சஸ் கிடையாது. அங்க ஆட்சி நடத்த போறாரா என்ன நடத்த போறாருன்னு நமக்கு தெரியாதுங்க. ஏன் அந்த ஆட்சி அங்க மாறிச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அப்படி ஒன்றும் நீங்க ஒன்றும் புதுசா இந்த 100 நாள்ல பெருசா ஒன்றும் பண்ணிடல. இங்க தலைமைச் செயலகத்துல வந்து நீங்க உங்க அறையை மாத்தினது, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு செலவு பண்ண வச்சது, அது மிக மிக மோசமான செயல்பாடு. இதை ஏற்கவே முடியாது. இது கண்டனத்துக்குரிய விஷயம். ஏன் இங்க உட்கார்ந்து இந்த சேர்ல உட்காந்து ஆகாதா? எல்லா முதல்வர்களும் அந்த இடத்துல தானே உட்கார்ந்தாங்க. உங்க சேரை கூட மாத்திக்கிட்டாரு, உட்கார்றதுக்கு அவருக்கு வந்து வசதி வேணுமா, அதனால பல லட்சம் மதிப்புடைய சேர் வந்து உட்காந்துச்சு. இவர் தான் அப்படியே எளிமையின் சீக்கிரம், மக்கள் பணத்தை ஒத்த பைசா கூட வாங்காதவர்,
எங்க போனாலும் தனி விமான செலவு தான். இப்ப அவர் போயிட்டு வந்த பல செலவுகளுக்கும் முந்தைய திமுக அரசாங்கம் 3 மாசத்துக்குள்ளாக 100 நாளுக்குள்ளாக வாங்கியிருந்த கடன் தொகையை விட மிக மோசமான கடன் தொகை அதிகமாக வாங்கியது தாவேக அரசாங்கத்துடைய சாதனை. அவங்க 17,000 கோடிக்குள்ளதான் கடன் வாங்கியிருந்தாங்க 100 நாளுக்குள்ள. இந்த தாவேக அரசாங்கம் வந்த பிறகு 21,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. பிற தனி ஆபீஸ் போறதுக்கு 5 கோடி 8 கோடி 10 கோடி செலவு பண்ணா இப்ப செலவாகாம என்ன ஆகும்? எல்லா இடங்களும் தனி ஜெட் விமானம், எல்லாரையும் வந்து கூட்டு போறது இல்லை. இவருக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்கள மட்டும் கூட்டு போறது. இதெல்லாம் மக்கள் வரி பணம் தானே. ஆக இந்த 100 நாள் மிக வேதனையான நாள். இந்த 100 நாள்ல பல மரணங்கள் நடந்திருக்கு, பல படுகொலைகள் நடந்திருக்கு, பல சம்பவங்களை நம்மளால வந்து ஏற்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பாக ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொன்ன விஷயம் ஏற்கவே முடியாது. சபரிவர்மன். அந்த சபரிவர்மன் வந்து அந்த கடையில போலீஸ் கேட்ட ஒரு மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்ததுனால நீ வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை விற்கிறன்னு சொல்லி போலியாக வழக்கு பதிவு செய்து அவர் அடிச்சே கொண்டு மிக மோசமான நிலைமை தள்ளப்பட்டு அந்த பாடியை கூட அனாத படம்னு கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்ச மிக கேவலமான ஆட்சி. காவல்துறை ஏவல்துறையா மாறின ஆட்சி வந்து இந்த ஆட்சியில் மட்டும்தான். அதே மாதிரி வந்து எத்தனை குழந்தைகள், பச்சை குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். பொன்னேரியில அதாவது எங்கேயோ கொண்டு போக வேண்டிய குழந்தையினுடைய உடம்ப இன்னொரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு பெற்றோரோட காட்டாம உத்தரப்பிரதேசத்துல அத்திரசில நடந்த மாதிரி சம்பவங்களும் இங்க நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம். நீங்க வந்து விளாத்திக்குளத்துல திமுக ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவத்துக்கு பொங்கி எழுந்த நம்முடைய முதலமைச்சர், இப்ப இருக்கிற முதலமைச்சர் சப்பு விஜய், கோயம்புத்தூர் சூழலில் நடந்த அந்த குழந்தை விஷயத்துல ஒண்ணுமே பண்ணவே இல்லையே. அது அப்படியே மூடி மறைக்க தானே பார்த்தாங்க. இப்ப இந்த 100 நாளுக்குள்ளாக அதே கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரியில ஒரு மாணவன் போதைப் பொருளை யாரெல்லாம் விற்கிறாங்கன்னு அடையாளம் காணப்பட்ட விஷயம். அமுதன்ற மாணவன் பல பேரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை விசாரணை முடிஞ்சு என்ன நடந்ததுன்னு இன்னும் தீர்வு வரவே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கவே இல்லை. இதற்கிடையிலேயே ஒரு அமைச்சர், அவருக்கு அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லை, கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. ஆனால் அதற்கு முந்திரி கொட்ட சின்னசாமியாக பேசிக்கொண்டிருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் அந்த கேஸையே மடை மாத்துகிற விதமாக அந்த விசாரணையே வேறு கோணத்துல கொண்டு செல்ற மாதிரி மாணவர்கள் கடையில் கோஷ்டி மோதல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சட்டமன்றத்திலே பதிவு செய்கிறார் என்றால் இது எவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த 100 நாள் ஆட்சியினுடைய லட்சணம் இதெல்லாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி. அஜித்குமார் மரணத்துக்கு, திமுக ஆட்சியில் அஜித்குமார் மரணத்துக்கு காரணமான காவலர்களுக்கு அந்த அஜித்குமார் வீட்டுக்கு போன் பண்ணி பேசும்போது சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு போராடின நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய், அவருடைய ஆட்சி காலத்துல சபரிவர்மன் உட்பட 4 போலீஸ் காவல் மரணங்கள் நடந்திருந்தோம். ஒரு குடும்பத்துக்கு கூட இழப்பீடோ ஒரு இரங்கலோ தெரிவிக்காத கல்லெஞ்சக்கார முதலமைச்சராக இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய். ஆனால் அவருக்கு பிடிச்சவங்க வந்தா மட்டும் சல்யூட் அடிக்கிறாரு, பல்ல காட்டுறாரு, என்னென்னமோ செய்யறாரு. ஏதோ பெருசா சாதிச்சு கிழிச்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இதுவரை எந்த சாதனையும் அவர் செய்யவே இல்லை. செஞ்சது பூரா சுந்தரராஜன் ஒரு படத்துல வந்து ஒரு பேப்பர் எடுத்து ரோட்ல போறவனை கூப்பிட்டீங்கவா இந்த பேப்பரை படிச்சுட்டு போட்டுரு அப்படின்னுவாரு. பேப்பரை திருப்பி பார்ப்பாரு, ஒண்ணுமே இல்லை, நானும் அதான்டா சொன்னேன், போற வழியில குப்பையில போட்டுரு, அது நீ போட மாட்டியானா அந்த மாதிரி ஒரு காமெடி வரும்ல. அந்த மாதிரி இந்த 100 நாள் வெள்ளை பேப்பரை விடுறேன், வெள்ளை அறிக்கை விடுறேன்னு 2 வெள்ளை அறிக்கை விட்டு வெத்து அறிக்கையாக மாறி அதுல எந்த விதமான நன்மை இல்லாம திமுக அரசாங்கத்தோட சாதனை தான் அதுல இருந்துச்சு. அவங்க பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அவங்க சாதனை வச்சுதான் ஓடிட்டு இருக்கிறார். இவர் வந்து இந்த 100 நாள்ல ஒரு முதலீட்டாளர் விஷயத்தையும் புதுசா கொண்டு வரல. புதிய முதலீடுகள் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள வரல. வெளிநாடுகளை யாரும் ஈர்ப்பதற்கான எதுவும் நடக்கவே இல்லை. 2 அமைச்சர்கள் ஒன்றிய அரசாங்கத்துல கொட்டு வாங்கியிருக்காங்க. என்னன்னா யாரை கேட்டு வெளிநாடு போனீங்கன்னு சொல்லி ராஜ்மோகனுக்கும் கீர்த்தனாவுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு ஒன்றிய அரசாங்கம். இதெல்லாம் இந்த 100 நாள் சாதனைக்குள்ள வர விஷயம். அதே மாதிரி நீதிமன்றங்கள்ல பல விஷயங்கள் வழக்குகள்ல நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை கொட்டி இருக்கு கடுமையாக. எதிர்கட்சிகள் மீது வன்முறையை தூண்டுகிற விதமாக காழ்ப்புணர்ச்சியில பழிவாங்க உணர்ச்சியில கைது மேல் கைது பண்ணி நீதிமன்றமே பல முறை கொட்டு வச்சிருக்குது. இதெல்லாம் இவருடைய சாதனை. ஏதாவது ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. சினிமா மோகத்துல மட்டும்தான் இருக்கார், சினிமா நடிகரா மட்டும்தான் இருக்கார், சினிமாக்காரர்களை சந்திப்பதற்கு நேரம் கொடுக்கிறார். ஆட்சியாளர்களை வந்து ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் நேரடியாக முதல்வரை பார்த்து
கருத்துக்களை சொல்வதற்கு வழி இல்லை. இடையிலேயே நான் தான் பவர் சென்டர், நான் தான், எனக்கு யாரும் பவர் சென்டரே இல்லைன்னு ஒரு பச்சை பொய்யை முதல் நாள்லேயே சொன்னவர். அவரை சுற்றி 4-5 பவர் சென்டரை வச்சிருக்காரு. ஒன்று என்னோட தம்பி ரூட் மாஃபியா ஜெகதீஷ் பழனிசாமி, இன்னொன்று அந்த விஷ்ணு ரெட்டி, இன்னொன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்று இவருக்கு வேண்டிய வேற யாரோ ரத்தன் பண்டிட்ன்ற மாதிரி ஒரு ஜோசியர், இன்னும் பல பவர் சென்டர்கள் உள்ள இருக்காங்க. இவர் ஆட்சி லட்சணம் தெரிஞ்சிருச்சா? இத்தனைக்கும் நாளைக்கு நிச்சயமா அந்த 100 நாள் கொண்டாட்டம் வந்து பயங்கரமா களகட்ட போகுது. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல. பெண்களுக்கு பட்டை நாமம், விவசாயிகளுக்கு கோவணத்தை கூட உருவன ஆட்சி. ஏன்னா அவர்களுக்கு சொன்னது என்னன்னா, வாக்குறுதி நான் வந்தேன்னா உங்களுடைய அனைத்து பயிர் கடன்களும் கூட்டுறவு வங்கிகள் வாங்கின எல்லா கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் 100% சொல்லி பொய் சொன்னார். ஆனால் அவர்கள் மானத்தை மறைப்பதற்கு போட்டிருந்த கோவணத்தை கூட உருவிருச்சு இந்த தாவேக அரசாங்கம். ஆக விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்காங்க. பொய் சொல்லி ரீல்ஸ் போட்டு பொய்யான விஷயங்கள், நடக்காத விஷயங்களை சொல்லி அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறது. டெல்லியில் நடந்த ஜந்தன் மந்திரில் நடந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு ஆதரவும் தெரிவிக்கல. மக்கள் இங்கே மாணவர்கள் போராட்டினா அவர்களை கைது பண்ணி அவர்களுக்கு அடக்குமுறையை ஏவி விட்டு நீட்டுக்கு எதிரான செயல்பாடுன்னு தீர்மானத்தை நிறைவேற்றுறன்னு ஒரு போலியான ஒரு தீர்மானத்தை, ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதுலேயும் உண்மைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அதுக்கப்புறம் மேகதாது அணை பிரச்சனை, நிறைய விஷயம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னா டீலிமிட்டேஷன், வராத டீலிமிட்டேஷனுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவேன்னு சட்டமன்றத்தில் ஒரு டிராமா பண்ணது. இப்படின்னு ஏராளமான விஷயங்கள் இந்த 100 நாளுக்குள்ளாக பல விஷயங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்குது. ஸோ இது அனைத்துமே இது ஒரு நாடக அரசு. நம்ம உதயநிதி, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பாணியில சொல்லணும்னா ஒரு டம்மி முதலமைச்சர், டம்மி அரசாங்கம். திமுக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய சாதனைகளுக்கு மேல தாவேகா வெற்றி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிற வெட்டி அரசாங்கம் அப்படின்றத நம்ம முழுமையா சொல்ல முடியும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. மக்களே, நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பல விஷயங்கள் இருக்கு. நாளைக்கெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்கும். அதிக சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் கோடங்கி. நன்றி, வணக்கம்.